தமிழ்நாடு வந்த அதிசய மதம். பாவோபாப் மதங்களை ஆப்பிரிக்காவின் அணிகலன் எனலாம். பூமியில் தோன்றிய பழமையான மதங்களில் ஒன்றான இது தோன்றிய இடம் கிழக்கு ஆப்பிரிக்காவின் மடகாஸ்கர் தீவுகள் என்கின்றன. ஆப்பிரிக்காவை தவிர சில அரேபிய பிரதேசங்கள் மற்றும் ஆஸ்திரேலியாவிலும் இந்த மதங்கள் இயற்கையாக வளர்ந்துள்ளன. இப்போது உலகின் பல பகுதிகளுக்கு பரவியிருக்கும் இந்த மதங்களை தமிழ்நாட்டிலும் இலங்கையின் வடக்கு பகுதிகளிலும் கூட காண முடிகிறது. ஆப்பிரிக்காவின் அணிகலனை தமிழ்நாடு சூடிக்கொண்டது எப்படி? பாவோபாப் மதங்கள் மிகவும் தடிமனான தண்டை கொண்டுள்ள இந்த மதம் 14 முதல் 98 அடி உயரம் வரை வளரும். இந்த மதம் மிகுந்திருக்கும் ஆப்பிரிக்க காடுகள் வேற்றுக்கிரகம் போலவே காட்சியளிக்கும். இந்த மதங்களை பல வகைகளில் ஆப்பிரிக்க மக்கள் பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக இதன் தண்டு பகுதியை குடைந்து தண்ணீர் தொட்டியாக பயன்படுத்துகின்றனர். மொத்தம் 8 வகையான பாவோபாப் இனங்கள் இருக்கின்றன. சராசரியாக இதன் விட்டம் 23 முதல் 26 வரை இருக்கும். இவ்வளவு பருமனாக இருப்பதால் மரத்தை குடைந்து மக்கள் வசிப்பதையும் காணலாம். இந்த மரத்தின் உச்சியில்தான் கிளைகளே இருக்கும். இரவு நேரத்தில் வெள்ளை நிற பூக்கள் பூக்கும். காய் பழமாக 6 மாத காலம் எடுத்துக்கொள்ளும். வறண்ட பகுதிகளில் வளரும் இந்த மரம் சுத்தமான தண்ணீரை சேமித்து வைத்திருக்கும். தமிழ்நாட்டில் பாவோபாப் மரங்கள் இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் எனுமிடத்தில் இந்த மரங்கள் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் இயற்கையாக இந்த மரங்கள் கிடையாது. அரேபிய நாடுகளில் இருந்து வணிகம் செய்த இஸ்லாமியர்களால் இந்த மரங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தடைந்தன. வறண்ட பகுதிகளான சிவகங்கை, ராஜபாளையம் பகுதிகளில் காணப்படுகின்றன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.